வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நடக்க போகிற மணி இந்த பேங்கோட லாஸ்ட் மினிட் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டேட் அண்ட் டைம் தெரியலனா என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து போட்டிருக்கேன். அண்ட் வீடியோ வந்து பார்த்தோம். டேட் அண்ட் டைம் இப்போ சொல்கிறேன். அண்ட் காலையில் வந்து 5:30 கிக் ஆஃப் ஷோ ஆரம்பிது. 6:30 மெயின் ஷோ வந்துடும் நினைக்கிறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் வந்து போட்டிருந்தாங்க. அப்படி இல்லைனா 5:30 எந்திரிச்சுக்கோங்க. அண்ட் மேட்ச் என்னை பொறுத்தளவுக்கு 2.5 மணி நேரம் தான் டூரேஷன் இருக்கும். அதனால வேகமாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு என்ன லாஸ்ட் மினிட் அப்டேட் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா லைரா வல்கிரியா அண்ட் பெக்கி லின்ச். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்தளவுக்கு வந்து மேட்ச்சில் ஹைப் இல்லை. ஆனால் ஹைப் பண்ணுற மாதிரி விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கதைக்குள்ளே பிரேலி தான் வர வேண்டியது. பிரேலி, அதாவது ரெசல்மேனியாவில் பிரேலி லைரா வல்கிரியா வந்து மேட்ச் பண்ண வேண்டியது. ஸோ அதனால இங்கே வந்து WWE பிளான் என்னன்னா, பிரேலியை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதாவது இந்த நைட் ஆஃப் சாம்பியன் அதுக்காக டோர்னமெண்ட்டில் கலந்துக்க வைக்கிறவங்க கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. மேபி சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது பிரேலி வந்து இந்த மேட்ச் வந்து குழப்பறதுக்கு. இல்லைனா ஒருவேளை வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேலியை ஃபேஸ் பண்ணலாம். இந்த மேட்ச்சில் அதான் வந்து ரூமர்ஸாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான மணி இந்த பேக் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு என்னன்னா, அதாவது ரியா ரிப்ளி அடுத்து இல்லைன்னா ரோக்ஸன் பெரஸ், இவங்க 2 பேரில் யாராவது வின் பண்ணதான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் ப்ளஸ் ஆர்டர் ஸ்டெப்பனி கூட எனக்கு இப்போ தான் டைட்டில் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க கையில் மணி நம்ம கொடுக்க மாட்டேங்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எதிர்பார்க்காத சூப்பர் ஸ்டார்னா அது ரோக்ஸன் பெரஸ் தான். ரோக்ஸன் பெரஸ் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. அலெக்ஸா பிளஸ் வின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னும் வந்து ஒயிட் சிக்ஸ் அவங்க கூட மிங்கிள் ஆனாங்கன்னா மேபி வந்து சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் மாமி ரியா ரிப்ளி வின் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை மாமி ரியா ரிப்ளி வின் பண்ணாங்கன்னா டிஃபனி கூட தான் கேஷிங் பண்ணோம். இன்றைக்கி அந்த மாதிரி தான் செக்மெண்ட் வந்து பார்த்துருந்தோம். அண்ட் என்ன பொறுத்தளவுக்கு NXT சூப்பர் ஸ்டாரில் அதாவது ரோக்ஸன் பெரஸும் நம்மளோட ரார் மெயின் ரோஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி வின் பண்ண சான்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஸ்பாட்லைட் கேஷிங் நடக்குமான்னு கேட்டால் நடக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா இந்த டைட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷிங் பண்ணுவாங்களான்னு சந்தேகமாக தான் இருக்குது. மேபி இந்த ஜூலியா வின் பண்ணாங்கன்னா கேஷிங் பண்ண சான்ஸ் இருக்குது. அண்ட் அதையும் வெயிட் பண்ணி பார்த்துலாம். அண்ட் நெக்ஸ்ட் மென்ஸுக்கான மணி இந்த பேக் மேட்ச். இதில் தான் கதையே இருக்குது. ஒருவேளை இந்த மேட்ச்சை மெயின் இவன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் இவன் ஷோவாக பண்ணாங்கன்னா ஸோ அப்போ கேஷிங் வந்து தள்ளி போகுதுன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இல்லை ஜான்சன் மேட்ச்சா மெயின் இவன் பண்ணாங்கன்னா அப்போ கேஷிங் ட்ரை வந்து நடக்க போகுது. அதாவது கேஷிங் பண்ண மாட்டாங்க. எப்படினாலும் மெயின் இவன் ஜூஸோ ஜான்சனாக டக்குன்னு தோக்கடிக்க மாட்டாங்க. மேபி இந்த கேஷிங் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது நடக்கலாம். அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு செத்ரான்ஸ் தான் மேஜராக வந்து சொல்கிறாங்க. சோலோ சிக்கோவா டீம் இருக்குது. ஸோ ஜாக் ஆஃப் அவுட் எல்லாருமே இருக்காங்க. செத்ரான்ஸ் டீம் சமாளிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு வந்து பவர் இருக்குது அவங்க டீம்லையும். மேபி இந்த ஜாக் ஆஃப் அவுட்டோட டிஸ்ட்ரக்ஷன் மூலியமாக சோலோ சிக்கோவா எடுக்க முடியாமல் வந்து ஆகலாம். இங்கே ரோமன் ரெயின்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் மூலியமாக அது வந்து பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும்ல, ரோமன் ரெயின்ஸ் வந்து ஏதாவது தடுத்துட்டாருன்னா மேபி செத்ரான்ஸ் வந்து அந்த மனித மேக் எடுக்கிற வந்து தடுக்கலாம். இந்த மாதிரி நடக்கும். இங்கே வந்து ஜாக் ஆஃப் அவுட் கூட இனிமே இருக்காரு. என்ன பண்ண போதில்லை. இன்னைக்கு ஸ்மாக் டவுனில் அந்த மாதிரி தான் செக்மெண்ட் நடந்திருக்கு. அண்ட் இங்கே எல் கிராண்டி அமெரிக்கான தான் எதிர்பார்க்காத சூப்பர் ஸ்டார். இவர் நம்ம வின் பண்ண மாட்டோம் நினைப்போம். டக்குன்னு அவர் எடுத்து வின் பண்ணிடுவார். ஸோ கேஷிங் எந்த மாதிரி முதல் வின் பண்ணுற அதை பார்த்துக்குவோம். ஆண்ட்ரடே பொறுத்தளவுக்கு வாய்ப்புகள் கம்மி. அண்ட் மெயினாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அது ஓகே. அண்ட் எல்லா நைட்டு தான் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வின் பண்ணுவார் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடுத்தடுத்து பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லா நைட்டு கிட்ட. ஏன்னா எல்லா நைட் வின் பண்ணாலும் ஜாக் ஆஃப் அவுட் தான் ஃபேஸ் பண்ணுவார். என்னை பொறுத்தளவுக்கு அவர் வந்து கம்மி. என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா செத்ராலன்ஸ் இல்லைனா சோலோ சிக்கோவா இல்லைனா எல் கிராண்டி அமெரிக்கன் 3 விதத்தில் யாராவது தான் வின் பண்ண போகிறாங்க. ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இவன் மேட்சாக இது இன்னும் சந்தேகமாக தெரியல. அண்ட் இங்கே ஜான்சினா லோகன் பால் வர்சஸ் ஜே ஊசோ அண்ட் கோடி இருக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு கோடி தான் வின் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் இதே மாதிரி கண்டென்ட் தான் போன டைம் வந்து பார்த்தோம். போன மணி இந்த மேட்ச்லேயும் சோலோ சிக்கோவா டீம் வந்து பார்த்தீங்கன்னா கோடியை டெஸ்ட்ராய் பண்ணாங்க. அண்ட் கோடி டீம்லேயுமே கெவின் ஓவன்ஸ் ஆண்டி கோடி இருந்தார். அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோவா டெஸ்ட்ராய் பண்ணி விட்டாங்க. ஸோ கோடி வின் பண்ண மாதிரி அது காட்டியிருந்தாங்க. கோடியை பின் பண்ண மாதிரி இதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை கோடி ஜான்சனை பின் பண்ணாங்கன்னா அப்படியே இந்த அதாவது இந்த ஒரு மேட்ச் தூக்கி சம்மர்ஸ்லாம் தூக்கி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன பொறுத்தளவுக்கு இல்லைனா மெயின் இவன் ஜோஸோ வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. மெயின் இவன் ஜோஸோ பின் பண்ணி அதாவது நைட் ஆஃப் சாம்பியனில் ஒரு டபுள் சாம்ப் மேட்ச் வந்து நடக்கலாம். வின்னர் டேக்ஸ் ஆல் கிடையாது. சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் நடக்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே கதை தான் சவுதி அரேபியாவில் போனாட்டி பண்ணாங்க. லோகன் பாலும் கோடி ரோட்டில் ஆண்டாங்களா. மேபி அந்த மாதிரி நடக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன நடத்த வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னை பொறுத்தவரை ஜான்சன் டீம் வின் பண்ண பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குன்றத உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லி மறக்காம கமெண்ட்டுங்க. இதான் லாஸ்ட் மினிட் அப்டேட்டு. மித்த ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.